கன்னியாகுமரி நாகர்கோவிலில் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கேந்திர வித்யாலயா பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். குறிப்பாக அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் இங்கு பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் இடம் கிடைப்பது என்பது சற்று கடினமான நிலை. இந்த நிலையில் இங்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக தொடர்ந்து புகார் எழுந்தது. இது தொடர்பாக மாணவிகளும் தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்தனர் எழுத்து மூலமாக. இதைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. தற்போது இந்த தகவல் பெற்றோருக்கு தெரிந்த நிலையில் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு அங்கு படிக்கக்கூடிய மாணவி ஒருவருக்கு பாலியல் சீண்டல் மேற்கொண்டதாக கூறி கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பாக ஆசிரியர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி ஆசிரியரை தற்போது கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் ராமச்சந்திர சோனியிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தற்போது செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.